பாட்டி சொன்ன குட்டி கதைகள். முட்டாள் மூக்கன். ஒரு ஊரில் மூக்கன் என்பவன் கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நாள் தன் ஊரில் வேலை கிடைக்காததால் பக்கத்து ஊரிலாவது வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டு சென்றான். அவ்வாறு சென்ற மூக்கன் ஒரு காட்டை கடந்துதான் பக்கத்து ஊரை சென்றடைய வேண்டும். அதனால் அவன் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தான். அந்த காட்டில் கொடிய புலி ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தும் அவன் அக்காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தான். காட்டு வழியினிடையே அவன் அந்த புலியை கண்டான். ஆனால் சிறிதும் மஞ்சவில்லை. ஏனென்றால் பக்கத்து ஊர்க்காரர்கள் காட்டில் ஒரு கூண்டு வைத்து அந்த புலியை அடைத்து வைத்திருந்தனர். கூட்டில் அடைப்பட்டிருந்த அந்த புலி மூக்கனை கண்டதும், நண்பனே, நீ அஞ்சாமல் வரலாம். என்னை கண்டு நீ அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் மனிதனின் நண்பன். இந்நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டியது உன் கடமை. ஆகையால் நீ வந்து இந்த கூட்டை திறந்து விடு. நான் உன் கைகளை குலுக்குகின்றேன் என்று கூறியது. மூக்கன் அதை கேட்டு சிரித்தான். அதை கண்ட புலி, நண்பனே, ஏன் சிரிக்கின்றாய்? துன்பத்தில் உள்ளவனுக்கு உதவுவதானே நண்பனுக்கு அழகு என்றது. நான் கூட்டை திறந்தவுடன் நீ என்னை தின்று விடுவாயே. நண்பனே, நீ என்னை நினைப்பது தவறு. என்னை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. நான் மனிதனை தின்னாத விரதமுடையவன். ஆகையால் நான் மனிதனை தின்பதே இல்லை. புலி அவ்வாறு கூறியதை மூக்கன் உண்மை என்றே நம்பினான். அதனால் உடனே அருகில் சென்று புலி கூண்டை திறந்தான். அப்பொழுது அந்த வழியாக ஓநாய் ஒன்று வந்தது. அந்த ஓநாய் புலியை பார்த்து, நீ கூண்டு கம்பி வழியாக உலகை பார்ப்பாயா என்று கேட்டது. உடனே புலி, பார்ப்பேன், அதில் ஒன்றும் சிரமம் இல்லையே என்று பதில் கூறியது. ஓநாய் அதை கேட்டதும், முடியாது, உன்னால் சிறிய கூண்டுக்குள் நுழைந்து வெளியே பார்க்க முடியாது என்று புலிக்கு ஆவேசம் உண்டாகும் வகையில் கூறியது. உடனே புலி ஆவேசம் கொண்டு, என்னால் முடியாது என்றா சொல்கிறாய்? இதோ பார், நான் கூண்டில் நுழைந்து கம்பு வழியாக பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கூண்டினில் நுழைந்தது. ஓநாய் சிறிதும் தாமதியாது உடனே சடக்கென்று கூண்டை மூடி தாள் போட்டு விட்டது. கூண்டு மூடி தாள் போட்ட ஓநாய் மூக்கனை பார்த்து, நீ சுத்த முட்டாளாக இருக்கின்றாயே, என்ன காரியம் செய்தாய்? உன் உயிரை நொடி பொழுதில் இழக்க இருந்தாயே என்று இடித்து கூறியது. அதை கேட்ட முட்டாள் மூக்கன், நல்ல வேளையாக பிழைத்தோம் என்று எண்ணி தலை குனிந்த வண்ணம் சென்றான். கூட்டில் அடைப்பட்ட புலி, நாம் முட்டாளாகிவிட்டோமே, கை கெட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டதே என்று எண்ணி வருத்தம் கொண்டது.